இல்ல மாமா, இல்ல இல்ல, நீங்க அங்க போக கூடாது. ஏன் நான் எதுக்கு பாத்ரூம்குள்ள போக கூடாது? ஏன்னா பாத்ரூம்ல பாத்ரூம்ல அப்படி என்னதான் இருக்கு? பிரியா, 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 எவ்வளவு நேரம் நீ தூங்குவ? சீக்கிரமா வந்து கதவை தர. பிரியா, பிரியா, கதவை திறக்க போறியா இல்லையா? ராஜ், ராஜ், ராஜ் சீக்கிரமா எழுந்திரி. வெளியில மாமா வந்துட்டாரு, சீக்கிரம் எழுந்திரி. பிரியா, ஒருவேளை அவர் உன்னை பாத்துட்டாருன்னா பெரிய பிரச்சனை என்ன ஆயிடும். பண்ணிட்டு இருக்க? கதவை தர. சீக்கிரமா போய் ஒளிஞ்சுக்கோ. அட, இத நீ அப்புறமா கூட போட்டுக்கலாம்ல. சீக்கிரமா நீ பாத்ரூமுக்கு போ. பிரியா, பிரியா, மாமா நீங்க என்னாச்சு மாமா? ஆ, அது பாத்ரூம்ல நான் பேஸ்டும் பிரஷும் எடுத்துட்டு வர போறேன். நில்லுங்க மாமா. ஆ? நீங்க எதுக்காக பாத்ரூமுக்கு போறீங்க? நான் போய் அதை எடுத்துட்டு வரேனே. அட, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நானே அதெல்லாம் போய் எடுத்துக்கிறேன். டோன்ட் வரி. இல்ல மாமா, இல்ல இல்ல, நீங்க அங்க போக கூடாது. ஏன் நான் எதுக்கு பாத்ரூம்குள்ள போக கூடாது? ஏன்னா பாத்ரூம்ல பாத்ரூம்ல அப்படி என்னதான் இருக்கு? ஏன்னா பாத்ரூம்ல ஏன் அண்டர் கார்மெண்ட்ஸ் அங்கேயும் இங்கேயும் போட்டிருக்கேன், அதனாலதான். ஓ சரி, அப்ப நீயே எடுத்துட்டு வந்து கொடு. சரிங்க ம். மாமா. இந்தாங்க மாமா. தேங்க்யூ. சீக்கிரமா போ, சீக்கிரம். சரி சரி, நான் கிளம்புறேன். ஓகே, பாய். அற்புதமா இருக்கே. இப்பெல்லாம் போலீஸ்காரங்க வீட்டுக்குள்ளேயே திருடுங்க வந்துட்டு போறாங்க. சரி சரி, சீக்கிரமா வந்துடுறேன். மாமா, நான் உங்களோட ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிருக்கேன். அக்கா என்கிட்ட சொல்லிருக்காங்க உங்களுக்கு டோஸ்ட் ரொம்ப பிடிக்குமாமே. தேங்க்யூ மச்சினிச்சி. யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் மாமா. அது சரி பிரியா, நேத்து நைட்டு உன்னோட ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் வந்துகிட்டு இருந்துச்சு. சத்தமா? இல்ல மாமா, அப்படிலாம் எதுவும் இல்லையே. நேத்து நைட்டு நான் வாஷ்ரூம் போறதுக்காக எந்திரிச்சேன். அப்போ உன் ரூம்ல யாரோ பேசிட்டு இருக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு, அதான். ஓ ஆமா மாமா, நான் அக்கா கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, வரேன். ஓ ஓகே மாமா. அட, என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர் சார்? இப்பெல்லாம் உங்க வீட்டுக்கு நிறைய விருந்தாளிங்க வராங்க போல இருக்கு. விருந்தாளியா? ஓ ஆமா, அது என்னோட மச்சினிச்சி. லீவ்ல கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு போலாமேன்னு வந்திருக்கா. அப்படியா? நான் கூட வேற யாரோ விருந்தாளிங்க தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். இல்ல இல்ல, அவ என்னோட மச்சினிச்சி. சரி, வீட்டை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க, நான் டியூட்டிக்கு போறேன். கண்டிப்பா. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நான் அவங்கள கவனமா பாத்துக்கிறேன். சரி ஓகே, நான் டியூட்டி கிளம்புறேன், போயிட்டு வரேன். ஓ, இவன் மச்சினிச்சு இங்க லீவுக்காக வந்தாளா இல்ல வேற எதுக்காவதா? அப்ப நிஜமா இவள கவனிச்சு ஆகணும் போல இருக்கே. சொல்லுங்கக்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் பிரியா. நீ எப்படி இருக்க? ஓ, மாமா உன்னை எதுவும் பெருசா டிஸ்டர்ப் பண்ணலல்ல? இல்ல இல்லக்கா, அவர் ஏன் தொந்தரவு பண்ண போறாரு? சரி சரி, அப்பனா ஓகே. அப்புறம் பிரியா, உங்க மாமாவுக்கு கொஞ்சம் முதுகு வலி இருக்கு. டாக்டர் அவருக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணணும்னு சொல்லிருக்காரு. நீ கொஞ்சம் பண்ணி விடுறியா ப்ளீஸ்? சரிக்கா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் அவருக்கு மசாஜ் பண்ணி விடுறேன். அப்புறம் அவரு மெடிசனும் போடணும். நான் ட்ரால வச்சிருக்கேன், அதை அவருக்கு எடுத்து கொடுத்துரு. அப்புறம் அவரை ட்ரிங்க் பண்ண மட்டும் விட்டுறாத. சரிங்கக்கா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க அங்க என்ஜாய் பண்ணுங்க. நான் அவரை கண்டிப்பா குடிக்க விட மாட்டேன், சரியா? ஓகே, பாய். பாய். அற்புதமா இருக்கு பிரியா, உன் கையில ஏதோ மாயாஜாலம் இருக்கு. மசாஜ் பண்ணும்போது செம்மையா இருக்கு. எப்படி மாயம் இல்லாம போகுமாமா? நான் யாரோட தங்கச்சி? அதுவும் சரிதான், ஆனா உன் அக்காவோட கையில இந்த மாயாஜாலம் இல்லையே, அது உன் கையில தான் இருக்கு. சரி மாமா, உங்களோட மசாஜ் இப்ப முடிஞ்சிருச்சு. என்னோட மசாஜ் முடிஞ்சிருச்சு, நான் உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேனே. அட, அதெல்லாம் வேண்டாம் மாமா, எனக்கு மசாஜ்லாம் ஒன்றும் தேவையில்லை. அட, ஒரு தடவை மசாஜ் பண்ணி பாரு, அப்புறம் தினமும் மசாஜ் பண்ணணும்னு தோணும். ஆனா மாமா, எனக்கு முதுகுல வலிலாம் இல்லையே. அட என்ன நீ, யாராவது சொன்னாங்களா வலி இருந்தா மட்டும்தான் மசாஜ் பண்ணணும்னு? மசாஜ் பண்றது பாடியை ரிலாக்ஸ் பண்றதுக்கு கூட பண்ணலாம்ல. ஆனா மாமா, நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. அட என்ன நீ வாங்க போங்கன்னு சொல்லிட்டு இருக்க? நீ எனக்கு மசாஜ் பண்ணி விட்டல,
நானும் உனக்கு மசாஜ் பண்ணிவிடக்கூடாதா? சரி நீ படு பிரியா. சரிங்க மாமா, நான் படுத்துக்கிறேன். தம்பி ஒரு இளநீ கொடுப்பா. பிரியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? எதுவும் பேசாம அமைதியா இரு. மாமா தான் கால் பண்றாரு. ஹலோ மாமா. பிரியா எங்க இருக்க? அது வந்து மாமா, நான் என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டு? நீ இங்க வந்து 2 நாள் தான் ஆகுது, இதுக்குள்ள உனக்கு எப்படி ஃப்ரெண்டு? அது வந்து மாமா, அவ என் காலேஜ் ஃப்ரெண்டு. இப்பதான் அவ இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கா. ஓ அப்படியா? சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு, நானும் வீட்டுக்கு தான் போறேன். சரிங்க மாமா, நான் வந்துடுறேன். மாமா தான் ஃபோன் பண்ணாரு. அவர் எப்ப வேணாலும் வீட்டுக்கு வந்துருவாரு. இப்ப நான் அவர்கிட்ட ஃப்ரெண்டுன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆனா ரொம்ப நாளைக்கெல்லாம் இப்படி ஏமாத்த முடியாது. அதனால நான் உடனே போயாகணும். பிரியாவுக்கு நம்ம மேல இருந்த பயம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா. நேத்து நைட்டு கூட இந்த பையன்கிட்ட தான் பேசிட்டு இருந்திருப்பா போல. ஒரு பிரச்சனையும் இல்ல, இவ வயசுக்கான வைத்தியம் என்கிட்ட இருக்கு. என்ன விஷயம் சொல்லு மச்சி, நீ ஒரு மாதிரியாவே இருக்கியே. ஒன்னும் இல்ல மாமா, சும்மாதான். போலீஸ்காரங்கிட்டயே மறைக்கிறியா? எனக்கு தெரியும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. யாராவது ஞாபகத்துக்கு வராங்களா என்ன? இல்ல இல்ல மாமா, நிஜமா அப்படிலாம் எதுவும் இல்ல. ஒரு பிரச்சனையும் இல்ல, அதான் நான் இருக்கேன்ல. நான் இருக்கும்போது உனக்கு யாரு ஞாபகமும் வர வேண்டிய அவசியம் இல்ல. மாமா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லையே, நான் குளிக்கிறதுக்காக சோப் எடுக்கலாமேன்னு வந்தேன். துணி கீழே விழுந்து கிடந்தது, அதான் எடுத்து வைக்கலாமேன்னு எடுத்து வச்சேன். வாஷிங் மிஷின்ல போட்டுடலாமேன்னு எடுத்தேன். இந்த ட்ரெஸ்ஸை என்கிட்ட கொடுங்க, துவைக்கிறதுக்கு நானே வாஷிங் மிஷின்ல போட்டுக்கிறேன். கொடுங்க மாமா. இந்தா